ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் தீபா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கட்டட வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் திருமணமாகி 1 வருடத்துலேயே இவங்களை ஏமாற்றிட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தார். ஆனால் வேறொரு பெண்ணுக்கு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதை பஞ்சாயத்தில் வச்சு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க, சின்ன பொண்ணாக இருக்குங்க. ஸோ அதனால் தனக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க கூட இவங்க பாட்டி இவ்வளோ வருடமாக இருந்ததாகவும் அவங்க இப்போ தவறிட்டதுனால இவங்க இந்த முடிவு எடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தான் அங்கே இருக்குது. சின்ன வீடாக இருக்குங்க. ஸோ மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பாட்டிக்கு கொஞ்சம் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லாதனால இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு கையிருப்பாக ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும் ஒரு 3 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கனகா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கற்பூர தயாரிப்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுடைய கணவர் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனியாக தாங்க இவ்வளோ அப்பா அம்மாக்குள்ளலாம் போகலைங்க. இவங்க தனியாக தான் வச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுங்க. ஸோ பொண்ணை படிக்க வச்சுட்டு இவங்க ஹஸ்பண்ட் வீட்லேயே இருந்துட்டதாகவும், ஸோ இப்போ இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். அதாவது சாதாரண குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 3 வீடு இருக்குதுங்க. ஒரு வீட்டில் இவங்க குடியிருக்கிறதாவும், அது இல்லாமல் மேல் மாடி 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும், தனி வீடாக 2 வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணம் ஆகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள அப்பப்போ பார்த்துட்டு மட்டும் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறதாவும், அம்மா இவங்க கூட தான் இருக்கிறதாவும், இவங்களுக்கு திருமணமான பிறகு அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட